ஒழுங்கா தானடா இருந்தீங்க, திடீர்னு எங்க இருந்துடா வந்தது இந்த லவ் அப்படின்னு நீங்களும் சூர்யா டைலாக ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கீங்களா? காதல் எங்க இருந்து வந்தது, எதனால வருதுன்னுலாம் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா காதலர் தினம் எதனால வந்தது, எங்க இருந்து வந்ததுன்ற வரலாறு தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கலாமா? வரலாற்றின் பக்கங்களை பின்னோக்கி திருப்பினா கிபி 270ஆம் ஆண்டு ரோமாபுரியை ஆண்ட சக்கரவர்த்தி 2ஆம் கிளாடியஸின் காலம் வரும். அவர் என்ன பண்ணாருன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போர்களில் தீவிரமாக ஈடுபடணும்னு நாட்டில் இளைஞர்கள் யாருமே திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு திருமணத்துக்கு தடை விதிச்சிருக்காரு. திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுடைய அக்கறை எல்லாம் குடும்பத்து மேலே மட்டும்தான் இருக்கும், போர்களில் ஈடுபாடோடு செயல்பட மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த தடையை அந்த அரசர் விதிச்சிருக்காரு. ஆனால் செயின்ட் வேலண்டைன் அப்படின்ற பாதிரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மன்னரனுடைய தடையை மீறி காதலர்களுக்கு ரகசியமாக திருமணங்கள் செஞ்சு வச்சிருக்காரு. அந்த காலத்தில் கிறிஸ்தவம் ரோம பேரரசில் சட்டப்பூர்வமாக ஏற்கப்படலை. அதனால வேலண்டைன் கிறிஸ்தவ நம்பிக்கையை பரப்புனதுக்காகவும் காதலர்களுக்கு ரகசியமாக திருமணங்கள் செஞ்சு வச்ச குற்றத்துக்காகவும் வேலண்டைனை சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையில் இருக்கும்போது சிறை காவலாளியோட மகளோட வேலண்டைனுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு வேலண்டைன் எழுதின கடிதத்தில், அதாவது செயின்ட் வேலண்டைன் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு எழுதின கடிதத்தில் அவர்கிட்ட கையெழுத்து தான் இப்போ வரைக்கும் காதல் கடிதங்களுக்கான வாசகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஃப்ரம் யோர் வேலண்டைன். செயின்ட் வேலண்டைன் கொல்லப்பட்ட நாள் தான் February 14. அதுதான் காதலர் தினமாக கொண்டாடப்படுது. பண்டைய ரோமானியர்கள் லூபகாலியா அப்படின்ற வசந்த கால திருவிழாவை February 13 15ஆம் நாள் வரைக்கும் கொண்டாடி இருக்காங்க. இது நாட்டினுடைய வளம், குடும்பம், இனப்பெருக்கம் இது தொடர்பான விழாவா இருந்திருக்கு. பின்னாட்களில் இந்த திருவிழாவில் நிறைய வன்முறைகள் இருந்ததுனால 5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 1ஆம் போப் கெலாஷியஸ் லூபர்காலியா திருவிழாவை சட்ட விரோதமாக அறிவித்து பல காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்காக உயிர் தியாகம் செஞ்ச செயின்ட் வேலண்டைனை நினைவு கூறும் வகையில் February 14 வேலண்டைன்ஸ் டேவா அறிவிச்சாரு. அதாவது காதலர்கள் தினமா அறிவிக்கப்பட்டது. இது பல நூற்றாண்டுகளா காதல் தொடர்புகள் எதுவுமே இல்லாம ஒரு மதத்தினுடைய விருந்து நாளா மட்டுமே கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. 14ஆம் நூற்றாண்டுல கவிஞர் ஜெஃப்ரி சாசர் தி பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையில February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பறவைகள் எல்லாம் ஒரு சபையை கூட்டி அந்த சபையில தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை துணைகளை தேர்ந்தெடுத்து காதலர்கள் தினத்தை கொண்டாடி இருப்பதா குறிப்பிடப்பட்டிருக்கு. சாசருக்கு முன்னாடி வரைக்கும் February 14 அப்படின்றது ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு நாளா மட்டும்தான் இருந்தது. ஆனா பறவைகள் தங்களுக்குரிய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் தான் இது அப்படின்னு சாசர் தன்னுடைய கவிதைகளை குறிப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனிதர்களும் இந்த நாளை காதலர்களுக்கான நாளா கொண்டாட தொடங்கியிருக்காங்க. காதல் அப்படின்றது மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமானது. அதோட காதலுக்கு மட்டும்தான் ஜாதி, மதம், இனம்னு எல்லா வகையான வேற்றுமைகளையும் தகர்த்தெறியக்கூடிய வலிமையும் இருக்கு. இனிய காதலர் தின நல்வாழ்த்துகள்.